வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு நீங்க எல்லாரும் கேட்ட உங்களுக்கான பதிவுன்னே சொல்லலாம். ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த பரிகாரங்களை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய முக்கியமான 4 பிரச்சனைகளுக்கான பரிகாரங்களை இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, அது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நாம சொன்ன உடனேயே நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான 4 பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஏஞ்சல் நம்பரையும் இதே வீடியோல பார்க்க போறோம். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஏஞ்சல் நம்பர். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாத தன்மை இன்னைக்கு நிறையவே இருக்கு. எதை தொட்டாலும் சண்டை, பிரச்சனை, இந்த மாதிரி தான் சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஒரு சிலர் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப நான் சொல்ல போற அந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம். அடுத்ததா 2வது ஏஞ்சல் நம்பர் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேரியர் growth. நம்மள ஒரு சிலர் வேலைக்கு போவோம், இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்வாங்க. இப்படி எதை நாம செய்யறதா இருந்தாலும் அதுல எக்கச்சக்கமான போட்டியும் பொறாமையும் இன்னைக்கு இருக்கு. போட்டி பொறாமைங்கிறத தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் மனசுக்குள்ள வன்மம் தான் இருக்கு. ஒருத்தங்க கூட போட்டி போட்டு நாம முன்னேறோங்கிறது வேற விஷயம். மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு அவங்கள அழிச்சு அவங்க மேல ஏறி நின்னு மிதிச்சு நாம மேல வரணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு நிறையவே இருக்கு. நாமளே டே டு டே லைஃப்ல இந்த மாதிரியான ஆட்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரியான பொறாமை, போட்டி, வன்மம், இது எல்லாத்தையும் சமாளிச்சு நாம செய்கின்ற தொழில்ல நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும், நாம செய்கின்ற வேலையில நமக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு சிலருக்கு ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு கூட இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வேலை கிடைக்கிறதுக்கான ஏஞ்சல் நம்பர் நிறைய பதிவுகள்ல நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போற இந்த ஏஞ்சல் நம்பர், செய்கின்ற வேலையில எனக்கு திருப்தி கிடையாது, எனக்கு வேலையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, தொழில்ல வியாபாரத்துல போட்டி பொறாமை வன்மம் இது எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததா 3வது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமண தடை. இன்னைக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ 28 வயசாயிருச்சு, 30 வயசாயிருச்சு, இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வரன் ஒன்னும் அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி தட்டி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே உங்க பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களும் இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம். அடுத்ததா 4வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான பரிகாரம். இன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது பணம். இந்த பணம் இருந்துட்டா இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாத சூழ்நிலை தான் இருக்கு. அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு தவிக்க வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்தி பாருங்க. சரி, இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 4 விதமா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நாம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்ச உடனே அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லா நாம வேலை செய்யும் போது இப்படி எல்லா நேரமும் நம்ம மனசுக்குள்ள அந்த ஏஞ்சல் நம்பரை சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்ததா 2வது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதி ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது வட்டம் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை எங்கெல்லாம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல காலையில கண் முழிச்ச உடனேயே இந்த எனர்ஜி சர்க்கிளை பாக்குற மாதிரி ஒட்டி விட்டுருங்க.
இப்போ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கணும்னா அவங்க கண்ணுல படுற மாதிரி இந்த பேப்பரை நீங்க ஒட்டி விடுங்க. அதே மாதிரி அவங்க படுத்து தூங்கக்கூடிய தலகாணி கடியிலையும் இன்னொரு பேப்பரை ரெடி பண்ணி நீங்க வைக்கலாம். இதெல்லாம் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சு அதுக்கு மேல ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு மூடி வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லா இது அப்படியே இருக்கட்டும். காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. அவங்க இந்த தண்ணீரை குடிக்க மாட்டாங்க, இது மேலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த தண்ணீரை அவங்களுக்கு தெரியாமையே நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது திருமண தடை விலகிறதுக்காக மட்டும் இல்லாம உங்க கணவருக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் பணவரவு அதிகரிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த நம்பரை இந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள்ல எழுதிட்டு இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா மூணாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதுக்கான ஏஞ்சல் நம்பரை அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை அவங்க கிட்ட கொடுத்து நீங்க குடிக்க சொல்லுங்க. அடுத்ததா நாலாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கான ஏஞ்சல் நம்பரை நீங்க டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா காலையில எந்திரிச்ச உடனேயோ எழுதுங்க. இதுக்குன்னு தனியா ஒரு நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி எழுதுறதுக்கு எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்க டைமுக்கு தகுந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுங்க. இப்படி முதல் நாள் ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதுனீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க எழுதணும். அப்படி இல்லைன்னா முதல் நாள் பாதி பேஜ் எழுதுறீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களுக்கு பாதி பேஜ் மாதிரி கணக்கு வச்சு நீங்க எழுதிக்கோங்க. சரி, இப்ப இந்த 4 மெத்தடையும் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 21 நாட்களுக்கு மினிமம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை சொன்ன அடுத்த 5வது நிமிஷத்திலேயே மேஜிக் மாதிரி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதனாலதான் மேக்சிமம் 21 டேஸ்ன்னு இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஏஞ்சல் நம்பரை எப்ப சொல்றதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நமக்கு நாள் கணக்கு கிடையாது, நேர கணக்கும் கிடையாது. எந்த நாள்ல இருந்து வேணாலும் எந்த நேரத்துல இருந்து வேணாலும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 349 ஒரு ஸ்பேஸ் விட்டு 580. எப்பயுமே ஏஞ்சல் நம்பரை தனித்தனியா தான் சொல்லணும். 349 அதாவது 349 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்க சொல்லுங்க. அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 349 580 இந்த மாதிரி தான் நீங்களும் சொல்லணும். எழுத போறீங்கன்னா அந்த இடத்துல நடுவுல கேப் விட்டுக்கோங்க. அடுத்ததா ரெண்டாவது, செய்கின்ற வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தொழில இருக்கக்கூடிய போட்டி பொறாமை இது எல்லாம் சரியாகிறதுக்கான ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 5876 740. அடுத்ததா திருமண தடை நீங்கிறதுக்கான ஏஞ்சல் நம்பர் 325 3325. அடுத்ததா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்காகவும் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நாம சொல்ல வேண்டிய ஏஞ்சல் நம்பர் 405 ஒரு ஸ்பேஸ் விட்டு 53 இன்னொரு ஸ்பேஸ் விட்டு 44. இப்ப ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நான் திருமண தடைக்கான ஏஞ்சல் நம்பரையும் பணவரவுக்கான ஏஞ்சல் நம்பரையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ணலாமான்னு கேப்பீங்க. ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக ஒரே ஒரு ஏஞ்சல் நம்பரை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. கண்டினியூஸா 21 நாட்கள் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பிரச்சனைக்காக இன்னொரு ஏஞ்சல் நம்பரை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். அதே மாதிரி 4 மெத்தட் நான் இங்க உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த 4 மெத்தடையும் சேர்த்து யூஸ் பண்ணலாமா, ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. இது உங்க விருப்பம் தான். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.